கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுப்பா நல்லவர், பெரிய காரியங்களை அவர் செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் சிறுவளில் எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம், அல்லது இந்த உலகத்தில் எதற்காய் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம், அல்லது உங்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் வாய்க்காத ஒரு சூழ்நிலை, எது இருந்தாலும் சரி எல்லாத்தையும் இயேசப்பா மாற்றி அமைப்பார். அவரால் முடியும். உங்கள் காரியங்கள் எல்லாம் அவரிடத்தில் நீங்கள் வைத்து விடுங்க. அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கே அற்புதங்களை செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இயேசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார். இந்த நாள் ஜீவ வார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 22:25 வசனம். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. அதுவும் எங்க உம்மை துதிப்பேன்? சபை நடுவில், மகா சபை நடுவில், திரளான மக்கள் கூடுகிற ஒரு இடத்தில், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற ஒரு ஸ்தலத்தில் நான் உம்மை துதிப்பேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் கர்த்தரை நாம் துதிப்பது உண்டு. அதாவது நாம் நடக்கும்போதும் இருக்கும்போதும் உட்காரும் போதும் கூட இயேசப்பாவை இருதயத்திலிருந்து துதித்து கொண்டே இருக்க முடியும், துதிக்க வேண்டும். அதே போல் வீட்டில் குடும்பமாய், அதாவது ஒரு ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுற இடத்துல கூட கர்த்தரை நம்ம துதிக்க வேண்டும். அப்படி துதிக்கிற ஒரு பழக்கம் இருக்கணும். அதுவும் நமக்கு தேவையானது, அதை நம்ம செய்யணும். அதே நேரம் சபை நடுவில் கர்த்தரை துதிக்கிற ஒரு பழக்கம் இருக்கணும். சபை எங்கும்போது நம்ம ஆராதிக்க போகிற சபை ஆலயத்தில் கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். சிலர் சபையில் கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. சபைக்கு போவாங்க, மற்றவங்க பாடுறத பார்த்துட்டு இருப்பாங்க, மற்றவங்க துதிக்கிறத பார்த்துட்டு இருப்பாங்க, மற்றவங்க பாடுறத ரசிப்பாங்க. ஆராதனையில் அவங்க கர்த்தரை துதித்து மகிழும்போது இவங்க சும்மா அப்படி உட்கார்ந்துருப்பாங்க, நிற்பாங்க. இந்த பழக்கம் நமக்கு இருக்கக்கூடாது. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறாரு, மகா சபையில் நான் கர்த்தரை துதிப்பேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் சபைக்கு போய், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் நான் கர்த்தரை துதித்து ஆராதிக்கிற, மகிமைப்படுத்துகிற நபராக நான் இருப்பேன்னு அர்ப்பணிங்க. வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, நீர் பேசின ஜீவ வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். மகா சபையிலே கர்த்தரை நான் துதிப்பேன். ஆமாண்டவரே, தனிப்பட்ட முறையில் உம்மை துதிக்கவும், குடும்பமாய் உம்மை துதிக்கவும், சபையிலே உம்முடைய பிள்ளைகள் சென்று உம்மை துதிக்கவும் நீர் கிருபை தாரும். உம்மை துதிக்கும் பொழுது இன்னும் பெரிய பெரிய காரியங்களை நீர் செய்யும்படிக்கு உம்முடைய ஊழியக்காரன் கொண்டாடுகிறேன். இப்பொழுது வியாதிப்பட்டவர்களை நீர் தொட்டு சுகமாக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். பயத்தோடு வாழுகிற, நம்பிக்கை இல்லாமல் வாழுகிற, ஏன் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் இப்போது அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணுகிற எல்லாரையும் ஆசீர்வதித்திருங்க. வேலை செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தொழில் செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்க. குறிப்பாக படிக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. நிரந்தரமான வருமானம் இல்லாதவர்களுக்கு அதற்கான ஒரு வழியை உண்டு பண்ணி கொடுங்க. இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீ ஜெபத்தை கேட்டி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.